மாதம் என்ன வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார்? என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. போதுமா இருந்துச்சா? போதுமானதா இருந்துச்சா? அப்ப சத்தம் பத்தலையே, இந்த பக்கம் சவுண்டே இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றாம உன்னை என்னைய விடவே மாட்டார். ஆமென். ஆமென். அந்த வாக்கு மாறாத தெய்வம் தான் இன்றைக்கும் ஒரு புதிய பெரிய பயங்கரமான ஒரு வார்த்தையோட கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கார். ஆமென். நம்மளை சந்திக்க வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரும் நானும் முன் குறிப்பதற்கு முன்பாக முன் குறித்தவர் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்து விட்டார். யாரெல்லாம் நம்புறீங்களோ கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா? ஆமென். என்ன அழகு வார்த்தை இல்ல? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமா? அப்ப என்னது? இங்க அமர்ந்திருக்கிற கடைசியில உட்கார்ந்திருக்க அன்பு தம்பி ஜாய் முதல் கொண்டு அந்த கடைசியில இருக்கிற ஜினோ தம்பி வரையிலும் அவர் ஒவ்வொருவரையும் இன்று தொட்டு அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். யாரையும் வெறுமையா அனுப்ப போவதே கிடையாது. நீ எப்படி வந்தியோ, எந்த சூழ்நிலை வந்தியோ, எதற்காக வந்தியோ நாங்கள் அறியோம். இங்க வந்தது நிமித்தம் இன்று இங்க ஒரு வாக்கு தத்தம் கடந்து வர போகிறது. அந்த வாக்கு தத்தத்தை உரைத்தவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து இன்று மாலை பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை, பயங்கரமான காரியத்தை இன்று நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. என் காதுல ஒரே ஒரு கர சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அப்ப ஒருத்தர் தான் நம்புறாங்களா? இல்ல. அல்லேலூயா. அவர் உன்னதமான வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். அவர் மாத்திரம்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னை நேசிக்கிற கர்த்தர் நம் மத்தியில் அவருடைய திவ்ய பிரசன்னத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை அதிசயத்தின் மாலை, அற்புதத்தின் மாலை. என் வாழ்க்கையில் நான் கண்ட துன்பத்திற்கு சரியாய் நான் மகிழ்ச்சியை பார்க்க போகிற மாலை இந்த மாலை. என் வாழ்க்கையில கர்த்தர் யூ-டர்ன், நான் கடந்து செல்லுகிற பாதைகள் மிக நெருக்கமான பாதைகளா இருந்தாலும் என் பாதைகள் செம்மையாய் மாறப்போகிற ஒரு மாலை இந்த மாலை. விசுவாசத்தோடு கூட பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார். இந்த மாலை வெறுமையாய் உன்னை அவர் அனுப்ப போவது கிடையாது. மனுஷன் தரத்தை பார்ப்பான், ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் மகனா மகளா மாத்திரம்தான் பார்ப்பார். அவர் இன்று உன்னை ஆசீர்வதிக்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க, உன் சரீரத்தை ஆசீர்வதிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். எப்போதும் என் கண் முன்னே நான் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே நான் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலது பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன். வலது பக்கத்தில் இருப்பதனால்
சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. Come on, இன்னும் சத்தமாய் come on. Come on everybody, come on. எப்போதும் என் கண் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மைத்தான் இருத்தியுள்ளேன். என் கண் முன்னே come on come on say நான் உம்மைத்தான் இருத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் பெற்றெடுத்த மூத்த மகளே, பொன்னுதுரை பெற்றெடுத்த மூத்த மகளே, உனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, ஒரு பெண் ஒரு ஆண். நீ குடும்பத்தில் முதல் மகள், உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் முதல் பிள்ளை. இன்று என்னுடைய கரத்தை பிடித்து இழுத்து உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை நான் இன்றும் மறக்கவில்லை. இன்றும் மறக்கவில்லை. மகளே, உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். உன் இருதயத்தில் அநேக கலக்கங்கள், சில வேளையில சொல்ல முடியாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னை நம்பு. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னை நம்பு. நீ இங்குதான் இருக்கின்றார். உனக்கு கேள்வி வேண்டாம். உன் தகப்பனுடைய பெயர் பொன்னுதுரை. எஸ், உன்னோடு தெய்வம் பேசும்படியாய் இழுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். மகளே, கர்த்தரை நம்பு. இன்னும் அவரை அதிகமாய் தேடு. தேடு தேடு. உனக்கு கிடைத்திருக்கிற எல்லா நேரங்களிலும் தேடு. நீ தேடுவது இது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் தேடு. உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன். உன் மகனையும் மகளையும் நான் உயர்த்துவேன். எனக்குரிய தங்கம் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய தங்கம் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர். என் ஜீவனை
இடைப்படுகிறது. இன்னுமாய் நீர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இடைப்பட நேர துளிகளை விட்டுக் கொடுக்கிறோம் சாமி. உடைந்து வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆறுதல் உண்டாகட்டும். காயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் இன்று ஆறுதல் அடையட்டும். காயங்கள் கட்டப்படட்டும் சாமி. ஒரு மனுஷ வார்த்தை அல்ல, மனுஷி வார்த்தை அல்ல, பரத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய வார்த்தை இந்த வேளையில் உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்ய கடந்து வர எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. சமூகத்தில் காத்திருந்த பொழுது எங்களோடு பேசின வார்த்தையை நாங்கள் பேச இருக்கிறோம். நீர் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஆளுகை செய்து நடத்துங்க. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெயம் ஊழியத்தினுடைய குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் நான் முன்பாய் சொன்ன வண்ணமாய் ஆசீர்வதித்து உங்களை சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு கூட அனுப்புவாராக. ஒவ்வொரு மாதமும் அவருடைய விலையேற பெற்ற வார்த்தையை நாங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்கள் மத்தியில் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இது மனுஷ வார்த்தை இல்லாமல் தேவ வார்த்தையாய் இருப்பது நிமித்தம் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அதே வண்ணமாய் இந்த நாளிலும் இந்த மாதத்திற்காய் நானும் சகோதரியுமாய் அவர் கிருபை பிரசன்னத்தில் நிரம்பி நாங்கள் ஜெபித்திருந்த பொழுது கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உனக்கும் எனக்கும் இந்த ஸ்தலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குமா? My help comes from the Lord. ஒத்தாசைக்கு ஆங்கிலத்துல help, help. அப்ப இன்னொரு எளிய தமிழ்ல சொன்னா உதவி. இன்று உன் வாழ்க்கையில உதவி எங்கேருந்து வரப்போதா? கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஆமென். இன்று அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கோணத்துல ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்போம், இல்ல உதவி தேவைப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்கலாம். இன்று பரத்திலிருந்து ஒரு வார்த்தை கடந்து வருகிறது உன்னை நோக்கி. கர்த்தரிடத்திலிருந்து தான் நீ எதிர்பார்த்திருக்கிற உதவி இன்று கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது சரீர ரீதியா இருக்கலாம், இல்ல மன ரீதியா இருக்கலாம், இல்ல பண ரீதியா இருக்கலாம், இல்ல உன் தரிசனத்தினுடைய ரீதியா இருக்கலாம், இல்ல உன் வேலை ரீதியா இருக்கலாம், உன் தொழில் ரீதியா இருக்கலாம். ஏதோ ஒரு உதவியோடு நீ அமர்ந்திருக்கிற, அந்த உதவி அநேகரை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு தான் பதிலை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஃபெயில் பண்ணும், அது ஒரு தோல்வியை சந்திக்க வைக்கும். ஆனா இன்னைக்கு ஏன்டேந்து வர்ற உதவி உனக்கு ஜெயத்தை கொடுக்கும், உனக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த தெய்வம் சொல்றார், நான் இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய. ஆமென். நீங்க அநேகர் சொல்லுவாங்க, எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு தெரியல, 10th வந்துருச்சு, 12th வந்துருச்சு, அதுலயும் எலெக்ஷனால சீக்கிரம் வந்துருச்சு. இன்னைக்கு அநேக டீச்சர்ஸ்குள்ளயும் ஒரு படபடப்பு, பேரண்ட்ஸ்குள்ளயும் படபடப்பு, எல்லாத்துக்கு மேல படபடப்பே இல்லாத யாரு? எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்க. ஆனாலும் உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கும் சில பேர் கொஞ்சம் ஃபியரா இருக்கலாம், கவலைப்படாத, நான் உதவி செய்ய போறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்று உதவிக்காய் காத்திருப்பவர்கள் மத்தியில கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இன்று உனக்கு உதவி செய்ய நானே கடந்து வந்திருக்கிறேன்.
இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இதில் விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த சங்கீத புஸ்தகம் பாத்தீங்கன்னா அநேகர் வேதத்தில் பாடிய பாடலை அந்த சங்கீத புஸ்தகமாய் கோர்வைப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலும் இந்த சங்கீதம் 120 தொடங்கி 134 ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாங்க, ஒரு தலைப்பை கொடுத்திருப்பாங்க. பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சில பைபிள் அறியாதவருக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த சங்கீத புஸ்தகத்துல மேல ஒரு ஹெட்டிங், ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 150 சங்கீதம் நிரம்பியதுதான் சங்கீத புஸ்தகம். 150 அதிகாரங்கள், 150 பாடல்கள் நிரம்பியதுதான் இந்த சங்கீத புஸ்தகம். இந்த சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த 120ல இருந்து 134 ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. என்ன தலைப்பு? நான் சொல்றதுக்கு மேல என்ன பாரு, எல்லாரும் தெரியுது. நல்லா சொல்லுங்க. ஆரோகணா சங்கீதம். ஆரோகண நம்ம அது வாசிப்போம். ஏதோ ஆரோகணா அப்படின்னு ஏதோ ஒரு காணா. நம்ம சென்னையில ஃபேமஸ்னா பாட்டு கானா பாட்டு. இது ஒரு கானா, இது ஆரோகானா, நம்ம அப்படியே நினைச்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். எல்லாம் எங்களுக்கே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், தெளிவுபடுத்த ஆரம்பித்தார். இந்த ஆரோகணான என்ன அர்த்தம்னா ஏறுதல் என்று அர்த்தம், ஏறி செல்லுதல் என்று அர்த்தமா. இந்த ஆரோகணா சங்கீதம்னா ஏறும் பொழுது பாடுகிற பாட்டு. எதங்க ஏறும் பொழுது பாடுற பாட்டு? இஸ்ரவேல் தேசம் எருசலேம்ங்கிற தேவாலயம் ஒரு புறம் இருந்தது. அந்த ஆலயத்தில் தொழுது கொள்வதற்காக எப்படி இந்த நாட்களில் பாத யாத்திரை கடந்து செல்கிறார்களோ அதே போல தேவாலயத்திற்கு எருசலேமுக்கு பல பகுதியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாத யாத்திரையாய் கடந்து வருவார்கள் எருசலேமை நோக்கி. அந்த எருசலேம் இந்த நாளை போல அந்த நாட்களில் அழகான பெர்ஃபெக்ட்டான ரோடு இருக்காது. அந்த நாட்களை இந்த நாட்களை போல மின் விளக்குகள் இருக்காது. டிராபிக் போலீஸ் இருக்க மாட்டார்கள். எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி தேவை என்றால் குடிநீர் என்ற ஒரு குழாய் இருக்காது. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவாலயத்தை அவர்கள் கடந்து சென்று பலி கொடுத்து தேவனை தொழுது கொள்ள அவர்கள் கடந்து செல்வார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது கடந்து செல்லும் பொழுது எருசலேம் பட்டணம் மலைகளை சூழ்ந்தும் மலைகள் மீதும் அமைந்திருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை நோக்கி இவர்கள் ஏறி செல்லும் பொழுது அந்த கரடு முரடான பாதை வாழ்க்கையில இன்று நாம் சந்திக்கிற வண்ணமாய் சில கரடு முரடான பாதை இல்லை என்றால் சில நேரங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை. எப்ப வேணா கொள்ளையர்கள் வந்து அவர்கள் பாத யாத்திரையாய் போகும் பொழுது கொள்ளையிட்டு செல்ல முடியும். இல்லை என்றால் அவர்கள் ஏறி போகும் மீண்டும் சறுக்கிக்கிற உழலாம். இல்லை என்றால் நிலச்சரிவு எப்ப வேணா உண்டாகலாம். ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் நோக்கி செல்லுகிற எருசலேமின் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீங்கெல்லாம் விலக்கி எங்களை காப்பார் என்று சொல்லி இவர்கள் பாடிக்கொண்டு கடந்து எருசலேமுக்கு செல்லும் பொழுது அவர்கள் தொழுது கொள்வதற்கு முன்பாக அந்த போகிற வழியில பாடுற பாட்டு தான் இந்த பாடல். இந்த சங்கீதம் 120 தொடங்கி 134 வரையிலும். அதுல விசேஷமா இன்று கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை பேசணும்னா, ஏன் இந்த பைபிள்ல இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கணும்னா, நீனும் நானும் கடந்து போகிற வாழ்க்கையில அநேக கரடு முரடுகள், பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இன்னும் சொல்ல சில கேள்வி நிறைஞ்ச சூழ்நிலை, அநேக காட்டு மிருகங்கள், அநேக எதிர்பாராத சடனான சில சம்பவங்கள் வாழ்க்கையில இப்பெல்லாம் கடந்து வரும்போது வாழ்க்கையின் பாதையில் உனக்கு உதவி தேவைப்படும். அந்த உதவியை செய்வதற்காக தான் இந்த சங்கீதத்தை வேதாகமத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளில் இப்படியான சூழ்நிலை கடந்து வந்திருக்கிற வாழ்க்கையில உதவி செய்யதான் கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு உதவி செய்ய கடந்து வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலும் பாருங்களேன், இதுல தமிழ் வேதாகமத்துல முதல் வசனம் எப்படியா இருக்குன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எனக்கு முதல் வசனம் பாருங்களேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு ஒரு சென்டென்ஸ் அப்படி போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல அழகா போட்டிருக்காங்க. எப்படியாமா வாசியமா? I will lift up my eyes to the hills. சரி, கண்களை ஏறெடுக்கிறேன். From whence
comes my help? எங்க இருந்து எனக்கு உதவி வரும்னு சொல்லி comes my help? என்ன ஒரு எப்படி பிடிச்சிருக்காங்க, ஒரு கொஸ்டினோட, ஒரு கேள்வியோட. ஆங்கில வேதாகமத்துல ஒரு கேள்வியோட எனக்கு எங்க உதவி வரும். இதை ஏன் ஆங்கில வார்த்தை எழுத வச்சிருக்காங்கன்னா, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற தேவர்களை இந்த மலைப்பகுதியில வைத்து பலியிட்டு வணங்குகிற காலம். அப்ப எல்லாரும் கன்ஃபியூஷன், எங்க எந்த தெய்வம் நமக்கு உதவி செய்யும். அதான் கேக்குறேன், எங்கயா உனக்கு உதவி வரப்போகுது. இன்னைக்கு நீ எங்கெங்கயோ உதவிக்கு ஓடிட்டு இருக்கிறோம். இந்த டாக்டர் சரியில்லையா அடுத்த டாக்டர் பாக்குறோம், இல்ல இந்த ஊர் சரியில்லையா அடுத்த ஊருக்கு போறோம், இந்த வேலை சரியில்லையா எங்கேயாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படி ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அது தெளிவா இந்த சங்கீதக்காரன் அழகா பாடுறான், எனக்கு உதவி எங்கிருந்து வந்தாலும் அது ஜெயத்தை கொடுக்காது, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்திடம் இருந்து மாத்திரம்தான் என் வாழ்க்கையில எனக்கு உதவி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெளிவா சொல்றான், வானத்தையும் பூமியும் இந்த மலைகளையும் இந்த பர்வதங்களையும் உருவாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து தான் எனக்கு உதவி வரப்போகுது. வேற எந்த தெய்வத்திடம் இருந்தோ, எந்த மனுஷனிடத்திலிருந்தோ, எந்த படிப்பில் இருந்தோ, எதிலிருந்து எனக்கு உதவி வரும் வரவே வராது. கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுமா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, come on. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி வரும் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்த கார்டை கொடுத்துடலாமா? அந்த வேளையில நம்ம எல்லாரும் அந்த வாக்குத்தத்த கார்டை எடுத்துக்குவோம். ஆமென். யாரும் கிடைக்கலன்னா உடனே கரங்களை உயர்த்தி காமிங்க. கமான், மறுபடியும் பாடுவோமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் என்னாலும் காக்கின்றார். எல்லாரும் வாங்குவீங்களா? காடை உயர்த்தி காமிங்களேன், காடை உயர்த்தி காமிங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு யார்கிட்ட இருந்து உதவி வந்திருக்கு? கமான், சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு யார்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வந்திருக்கு? இனி யார்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வரணும்? நீங்க யாரை நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்றதுல ஆமென். எதை உண்டாக்கினவரா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடமிருந்து இன்னைக்கு உதவி வரும். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இப்ப ஷேர் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த பாத யாத்திரை போன இந்த பயணிகள், இந்த டிராவலர்ஸ்லாம் அப்படியே எருசலேம் நோக்கி போகும் பொழுது அவங்க அந்த எருசலேம் கிட்ட போகும்போது அந்த மலைகளை பார்த்தோன்னே அவங்க உடனே என்ன முடிவு பண்ணிடுறாங்க? எங்களுக்கு உங்களை தவிர யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. ஆமென். அதனால அன்பு உள்ளங்களே, வரலாறும் சொல்லுது, நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவங்களும் இப்ப பேசுதா. என்ன பேசுதா? நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு திட்டத்தை போட்டுக்கிட்டாலும், எப்படிப்பட்ட சேஃப்டி பெல்ட்டை போட்டாலும், என்ன சாந்தி அக்கா, இல்லனா வந்து எப்படிப்பட்ட ஒரு காப்பீடு திட்டம், என்ன சொல்லுவாங்க, எத்தனை பாலிசி போட்டாலும் அதெல்லாம் அப்பப்ப நம்மள என்ன சொல்லு ஏமாத்திடும். என்னம்மா ஷெர்லிமா, கை விட்டுரும், ஏமாத்திடும். அது மட்டும் இல்ல, இல்லனா நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். பா, நான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நான் நல்ல வந்து காலையில 2 முட்டை, அவ்வளவுதான். மத்தியானம் டயட் பண்றவங்களாம் சொல்லுங்களேன், வெறும் 2 சப்பாத்தி, நைட்டு வெறும் ஒரு பச்சை தண்ணி குடிச்சு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் டயட் ஃபெயில் ஆயிட்டு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணி
அது மட்டும் இல்ல, எதோ திட்டங்களை யோசிச்சு, இல்லைன்னு நீங்க சொல்லாங்க நான் நல்ல வியாபாரத்துல இருக்கிறேன், நான் வெல் செட்டிலான ஜாப்ல இருக்கேன், எனக்கு எல்லாமே ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்கு நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க, நல்ல மாமனார் மாமியார் இருக்காங்க, என்னை சுத்தி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அப்பப்ப பேச ஆடுது. ஆமென். இதெல்லாம் கைவிட்டுறோம். ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வர உதவி என்னைக்குமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேள்விப்படுறீங்க, பயங்கர எப்படி சொல்றது, நல்ல பாடி எல்லாம் வச்சிருக்கிறவங்க, எப்போதும் அடிக்கடி ஜிம்லே இருக்கிறவங்க, அவங்க நடந்து வரும்போது ஒரு மாதிரி வருவாங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அநேக ஆண்கள் சொல்லுவாங்க, அவங்கள பார்க்கும்போது பாருங்களேன் 6 பேக்கா இருக்கு, என்ன பார்க்கும்போது ஒரே ஃபேமிலி பேக்கா தான் இருக்கு. ரைட்டா? ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த ஃபேமிலி பேக்ல இருந்து வெளியே வர முடியல. ஆனா பாத்தீங்கன்னா 6 பேக் வச்சிருப்பான், திடீர்னு எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருக்கும்போது அண்ணா என்ன நடக்கும், பொட்டுன்னு கீழே விழுந்துருவான். இந்த வருஷத்துல போன வருஷத்துல எத்தனை நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்ம எவ்வளவு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். உண்மைதானப்பா? சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க உங்க கூட இருப்பேன், நிறைய சாட்சிகள் கேட்டோம், ஐயோ அந்த டைம்ல எங்க கூட யாருமே இல்லையே. ஆனா வினோத் லாவண்யா கூட ஒத்தாசை அனுப்புகின்ற தேவன் கூட இருந்தாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருந்தாலும் something will still go wrong. அல்லேலூயா. ஏதாவது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத வேளையில நம்ம பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது 1-2 தப்பா போகும். ஆனா நான் தைரியமா சொல்றேனே, மேக்ஸிமம் 90% தப்பா தான் போகும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த இஸ்ரவேல்ல இருந்து எருசலேமை நோக்கி செல்ற இந்த ஜனங்க, அவங்க போகும்போது அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க லைஃப்ல எதுவுமே தப்பா நடந்துடக்கூடாது சாமி, எங்களுக்கு நீங்க உதவிக்கு இறங்கி வந்துட்டீங்கன்னா, நாங்க உங்களை நோக்கி பார்த்துட்டோம்னா எங்க லைஃப்ல எதுவுமே தப்பா நடக்காது. ஆமென். எங்களுடைய கரடு முரடான பாதை கூட எப்படியா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் என்ன நடக்குமா, கோணலானவை கரடானவை. எப்ப அது நடக்குமா? எப்ப நீங்க வாய்களை திறந்து சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று சொல்லும் பொழுது ஆமென், உன்னுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாள்ல விசேஷமா எப்பேற்பட்ட உதவிய கர்த்தர் எப்படியா உன் வாழ்க்கையில செய்ய போறார்னா, அவர் இன்று ஒரு தெய்வீக தலையீட ஒரு சூழ்நிலையில அவர் உருவாக்க போகிறார். ஆமென். அப்ப இந்த மார்ச் மாசம் எப்படிப்பட்ட மார்ச் மாசம் தெரியுமா? ரொம்ப விசேஷமான மாதம் சகமலி. இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். அல்லேலூயா. உன் லைஃப்ல உனக்கு உதவி எப்படி வரப்போகுதுன்னா அவர் தலையிட்டு கொள்ள போறார். தெய்வீக தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வீக தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தெய்வீக தலையீடு, இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் எங்களோட கூட இருக்கிறீங்களா? உங்க லைஃப்ல எப்படி வரப்போகுது, ஆண்டவர் எப்படி தலையிட்டு கொள்ள போறாருன்னா 2 காரியம் நடக்க போகுது. இத கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. ரேச்சலுக்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் டிவைனா எப்படி உதவி செய்ய போறார்? முதல் காரியம் அவர் என்ன செய்ய போறாருன்னா, God will cause something to happen. கர்த்தர் உனக்கு ஏதாவது உதவிய நடக்க செய்ய போகிறார். God will cause something to happen. ஆமென். ஏதாவது ஒரு உதவிய கர்த்தர் உன் வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். இரண்டாவது காரியம், God will cause something from happening. புரியுதா? கர்த்தர் உனக்கு எந்த தீங்கும் நடக்காதபடி அவர் உதவி செய்ய போகிறார். God will cause something from happening. அப்ப அவர் prevent பண்ணுவார். உன் லைஃப்ல எது ராங்கா வராதபடிக்கு, உன் பாதையில வராதபடிக்கு, உன் சரீரத்துல வராதபடிக்கு, உன் குடும்பத்துல வராதபடிக்கு, ஊழியத்துல, வியாபாரத்துல, தொழில்ல எதுலயும் தப்பா வராதபடிக்கு God will cause something from happening. Hallelujah. 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 அந்த தெய்வத்தை பார்த்து சொல்வோமா, போகும் போதும் காக்கின்றார், நான் திரும்பும் போதும். Come on clap. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும். Come on say, oh கர்த்தர் எல்லா தீங்குக்கும், கர்த்தர் எல்லா தீங்குக்கும்
அல்லேலூயா. சிலவங்க பிரின்சிபலே பார்த்துட்டே இருப்பாங்க, உதவி செய்வாரா உதவி செய்வாரா உதவி செய்வாரா. அல்லேலூயா. சிலவங்க டாக்டரே பார்த்துட்டே இருப்பாங்க, சிலவங்க எதை பார்த்துட்டே இருப்பாங்க, கூகுளே பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்? யாரை பார்க்க போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரை பார்க்க போறேன். கர்த்தரை மட்டும் தான் பார்க்க போறேன். அண்ட்ரூ, நான் கர்த்தரை மட்டும் தான் பார்க்க போறேன். ஆமென். நான் கர்த்தரை மட்டும் தான் பார்க்க போறேன். ஆமென். ஆமென். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆமென், உன் வாழ்க்கையில தெய்வீக உதவி, தெய்வீகமான தலையீடு உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு முதல் தெளிவா உன் சிந்தையில வைக்கணும், நான் என் பார்வைய கர்த்தர் பக்கம் மாத்திரம் வைக்க போறேன். ஆமென். அவர் மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். என் சூழ்நிலைய அவரால தான், அவருடைய உதவியினால தான் நான் கடக்க முடியும்னு என்ன எப்ப வருதோ, இப்ப நாங்க சொல்ல போற ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில தங்கும். 5 காரியம் இன்னைக்கு எப்படி எல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தெய்வீக தலையிட கொண்டு வந்து உதவி செய்ய போகிறார். இந்த நாளில் முதல் உதவி எப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்று அநேகர் யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக நாம் சிரித்த முகமாய் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இருதயத்திலும் இல்லத்திலும் நீ கண்ணீரின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஓ கண்ணீர் அநேகருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக உன் கண்களை நல்லா தொடச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி பளிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இருதயத்துல ஒரு குமரலோடு கூட அமர்ந்திருக்கலாம். சிலவங்க கண்ணீர் தெரியக்கூடாது கூட சும்மாவே பவர் இல்லாம கண்ணாடி போட்டுக்குவாங்க, கண்ணாடி போட்டுக்குவாங்க, கருப்பு கண்ணாடி போட்டுக்குவாங்க, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. சில நேரங்கள்ல உன்னோட அழுகை மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஓ பாத்ரூம்ல டேப்பை திறந்து விட்டு வாட் கத்தி ஓ குமரலை வெளிப்படுத்திட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கலாம். கண்ணீர் எத்தனையோ முறைகள் வெளிப்பட்டு அந்த கண்ணீரை மறைக்க போராடி கொண்டே இருக்கிறாய். ஆனால் கண்ணீரின் பாதையில் தான் நீ நடந்து கொண்டே இருக்கிறாய். முதல் உதவி எங்க தெரியுமா? உன் கண்ணீருக்கு கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா கண்ணீர் விட்டா நாங்கள் சேவிக்கிற, நாங்கள் அறிக்கை செய்கிற கர்த்தருக்கு பொறுக்காது. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் உண்டு. லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் தொடங்கி நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வச்சிருக்கேப்பா. லூக்கா 7:11ஆம் வசனம் தொடங்கி எப்படியாய் கண்ணீரின் மத்தியில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நபர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். வாசிமா. 11வது வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்குள் போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசு சாமி இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது ஒரு பட்டணத்துக்குள்ளாய் அவர் பிரவேசிக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட சீஷர்களும் அவர் பின்தொடர்ந்து கடந்து போகிறார்கள். தொடர்ந்து வாசி. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவர் ஊருக்குள்ள என்ட்ராகி கடந்து போகும் பொழுது ஒரு சடலத்தை என்ன செய்றாங்க, பாடையில நம்ம ஊர்ல தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே போல தூக்கிட்டு அவர் முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசி. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அந்த பிணமாய் இருக்கிற மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் தாய்க்கு ஒரே மகன் என்று சொல்லி வேதம் ஆரம்பிக்கிறது. அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அவள் ஒரு விதவையா இருந்தாலாம். அவ விதவையா இருந்தா அவளுக்கு ஒரே மகனா, அந்த மகனை செஞ்சுட்டான், மரிச்சு போயிட்டான். அவனதான் மரிச்சு போன மகனை தான் அவங்க தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த ஸ்திரீயின் நிலைமை எப்படி, அந்த தாயின் நிலைமை எப்படி? தொடர்ந்து வாசிமா. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவரை பார்த்து, நல்லா கவனிங்க, அந்த தாயோட சூழ்நிலை எப்படி? கணவன் இழந்த பிறகு ஒரு தாயினுடைய முழு ஹோப்ல, நம்பிக்கையில ஆல்மோஸ்ட் ஒரு 80% இல்லாம போயிருக்கும். அந்த 20% ஏன் வச்சிருப்பான்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வச்சிருப்பான். அதுல ஒரே மகன். அப்ப அவன் மேல 100% நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அந்த மகனை வளர்த்திருப்பான். அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியா அவன் மரிச்சு போறான். அப்ப முழு நம்பிக்கையும் அற்றவளாய் அந்த தாய் கதற ஆரம்பிக்கிறான். அந்த முழு நம்பிக்கையும் இழக்கும் பொழுது ஒரு கண்ணீர் வரும் பாருங்க, அதை யாராலும் அடக்க முடியாது. கூட இருப்பவர்களும் இவர்களும் சேர்ந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெண்ணோடு கண்டிப்பா நினைக்கிறேமா, சுத்தி இருக்க எல்லாம் அழுதுருப்பாங்க. என்ன சொல்லி அழுதுருப்பாங்க?
பாவம்டா, இந்த மனுஷி வாழ்க்கையில் இனிமே என்ன பார்க்க போறா? பாவம், தனி மரமா நிக்கிறான், தனி மரமா நிக்கிறாளே. மகனும் விட்டுட்டான், புருஷனும் விட்டுட்டான், தனி மரமா நிக்கிறாளே. யார் இவளுக்கு உதவி செய்வா? இப்ப வாழ்க்கை இனிமே அவ்வளவுதானா? எத்தனையோ புலம்பல் சத்தம். ஆனா எல்லா சத்தமும் இருக்கும் பொழுது 2 கண்ணு மாத்திரம் அந்த மனுஷியை பார்த்துச்சு. ஆமென். எந்த கண்ணு தெரியுமா? கர்த்தர் அவளை பார்த்து. எந்த கண்ணு தெரியுமா? உதவி செய்கிற கண்ணு. ஆமென். சுத்தி இருக்கவன் பேசித்தான் இருப்பான், அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். உனக்கு 2 நாள் ஆறுதல் சொல்லுவான், 3 நாள் ஆறுதல் சொல்லுவான், போயிட்டே இருப்பான். ஆமென். நீங்க திருப்பியும் சொல்ற, ஆமென். நீ எங்க அம்மா உதவி செய்வாங்க, எங்க அப்பா உதவி செய்வாங்க, என் அண்ணன் உதவி செய்வான், என் மாமா உதவி செய்வான், நிச்சயமா செய்வான். 2 நாள் செய்வான், 3 நாள் செய்வான். பர்மனன்ட் சொல்யூஷன் யாராலும் கொடுக்க முடியாது. ஆனா இங்க 2 கண்ணு பாக்குது பத்தியா? ஆமென். இந்த கர்த்தர் மாத்திரம் தான் உனக்கு பர்மனன்ட்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும். உனக்கு நித்தியமான உதவி எங்க வேணும்னா கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். உடனே என்ன செய்யறாரு? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசியம்மா. கர்த்தர் அவளை பார்த்து. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. என்னவா? நீ கண்ணீர் விட்டாலே உனக்காக மனதுருகுகிற கர்த்தர். அழாதே. அவர் உடனே சொல்றாரு, மகளே அழாத என்று சொல்லி. ஏன்னா அவருக்கு நீ கண்ணீர் விட்டா பொறுக்காது. ஆமென். சரியா? ஏன்னா அவர் நீ சிரிச்ச முகமா இருக்குன்னு ஆசைப்படுறவர். ஆமென். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளை அழ வச்சு பார்க்க மாட்டான். இந்த தகப்பன் சொல்றாரு, மகளே அழாத. உன் நம்பிக்கை அற்றவளாக இருக்கலாம், இன்னைக்கு நீ கண்ணீரின் பாதையில் அநேகர் அமர்ந்து இருக்கலாம். இன்னைக்கு உன் கண்ணீரின் பாதையில என் கர்த்தர் பேசுகிறார். அழாத, அழாத, அழாத மகளே சொல்லி என்ன சொல்றாருமா? ஆமென். கிட்ட வந்து பாடையை தொட்டாரு. என்ன செஞ்சாரா? அந்த பாடையை தொட்டாரா? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் தொட்டோன்னு நான் நினைக்கிறேன் சுமந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஃபீல் ஆயிருக்கும். என்ன ஃபீல்? ஐயோ, மேல இருக்கவன் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறான், ஆமென். கால் ஆட ஆரம்பிக்குது, ஆமென். ஏதோ ஒன்று நடக்குது. சம்திங். ஏன்னா பார்த்தவர் பெரியவர். ஆமென். இன்னைக்கு உன்னை பார்த்திருக்கிறவர் பெரியவர். மகளே, மகனே, இன்னைக்கு கண்ணீர் மாறுது. ஆமென். உன் கண்ணீர் மாறுது, ஆமென். உன் சூழ்நிலை மாறுது. ஆமென். ஏன்னா நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வருது. ஆமென். எப்படி தெரியுமா வருது? என்னமா தொடர்ந்து அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில் ஆமென், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினானா? அவனை அவன் அல்லேலூயா. தாயினிடத்தில் ஒப்புவித்தார். வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். நிரந்தரமா நீ சந்தோஷமா இருன்னு ஆமென். சொல்லி அவன் தாயினிடத்துல கொண்டு ஆமென். போய் ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, ஆமென். சில வேளையில சகோதரிமார்கள் டக்குன்னு கண்ணீர் விட்டுருவாங்க. அந்த சகோதரமார்கள் அப்படியே உள்ளத்திலேயே வச்சிருப்பாங்க. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரின் மத்தியில உதவி செய்ய வந்துட்டார். அந்த விதவையின் ஸ்திரீயின் மீது இரக்கம் கொண்டவராய் கடந்து வந்த தெய்வம் இன்னைக்கு ஓ மீது இரக்கம் கொண்டவராய் இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். உன்னை கைவிட போவதில்லை. நிச்சயமா எப்படி மகனை கொடுத்து அவள் இழந்து போன நம்பிக்கையும் சமாதானத்தை மீட்டு கொடுத்தாரோ, உனக்கு பர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷனை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். மகனை கொடுப்பாரு, ஆமென். புருஷனை கொடுப்பாரு, ஆமென். வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீ சில உறவுகளை இழந்து இருக்கலாம், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இந்த உறவுகளை கட்ட போறார். ஆமென். மீண்டும் பர்மனன்ட்டா கையில கொடுக்க போறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கண்ணீரின் மத்தியில ஆமென். அவருக்கு ஆமென். உதவி. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுவோமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து என்னை தேடி வந்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து என்னை தேடி வந்த நல்ல நேசரே. Come on, shall we say? அழகான கண்கள் என்னை கண்டதால் என்னுடைய வாழ்க்கை முடிந்ததென்று நினைத்து நான் இப்போ உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்து நான் உன்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே முடியல. ஹalleluya. God has just started to work. Amen. இந்த ராத்திரி வேளையில இப்பொழுதுதான் அவர் கிரியை செய்ய அவர் தொடங்கி விட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவர் எனக்கு நன்மை செய்ய உதவி செய்ய அவர் தொடங்கி விட்டார். எனக்கு தீங்கு வராதபடிக்கு அவர் உதவி செய்வார். ஹalleluya. ஆமென். இரண்டாவது காரியம், முதலில் உன் கண்ணீருக்கு அவர் உதவி செய்வார். இரண்டாவது உன் தடையை எடுத்து போட அவர் உதவி செய்வார். உன் தடையை எடுத்து போட அவர் நிச்சயம் உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்போம், ஏன் வரல, உங்களை பார்க்கலையே, என்னாச்சு, எல்லாம் சொல்றது என்ன, நிறைய என்ன, நான் வரதான் கிளம்புனேன், ஆனா தடை தடை தடை, so many obstacles. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு தடை எப்படியாவது வருது. கால சூழ்நிலைனால வருது, சில வேளையில புக் பண்ண ஆட்டோ வர மாட்டுது, புக் பண்ண கேப் வர மாட்டுது, இல்ல நான் காத்திருக்கிற பணம் வர மாட்டுது, நான் வெயிட் பண்ற தீர்ப்பு வர மாட்டுது, நான் காத்திருக்கிற சுகம் வர மாட்டுது, அநேக தடைகள். அதே போலதான் வேதத்துல யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல இயேசு சுவாமி அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம். In the book of John chapter 11, Jesus loved the family so much. யார் அவர்கள்? லாசரு, மார்த்தா, மரியாள். ஒரு சகோதரன், 2 சகோதரிகள். ரைட்டா? அப்ப என்ன நடக்குது? இந்த லாசரு ரொம்ப சிக்காயிரார். ஏசாமிக்கு அவங்க நியூஸ் தகவல் கொடுக்கறாங்க. ஏசாமி வேற இடத்துல இருக்கிறார், அவர் பெத்தானியால இல்ல. என்ன சொல்றாங்க? நீங்க நேசிக்கிற, ரைட், நீங்க நேசிக்கிற லாசரு ரொம்ப முடியாம இருக்கிறார், ரொம்ப முடியாம இருக்கிறார் சொல்றாங்க. ஆனா ஏசாமினால போக முடியல, ஊழியத்தின் காரியத்துல இவர் சோ பிஸி. அப்ப என்ன நடக்குது? சரி, அவர் சீஷர்களை கூட்டிட்டு லாசருவை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி போகும்போது சொல்றாங்க, லாசரு மரிச்சிட்டான். அல்லேலூயா, மரிச்சிட்டான். அந்த வேளையில ஆண்டவர் பார்க்கிறாரு என்ன செய்யலாம் என்று. அவர் கடந்து போகும்போது அவர் அப்படியே போறார். லாசரு மரிச்சிட்டானா என்று சொல்லி போகும் பொழுது பாத்தீங்கன்னா யோவான் 11வது அதிகாரத்துல 1ல இருந்து 44 வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கும். ஆனா 39வது வசனத்துல, verse 39, 39வது வசனத்துல ஏசாமி வித்தியாசமா அவர் இறங்குறார். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தெய்வமா? தெய்வீக தலையீடு அவர் செய்கின்ற ஒரு தெய்வம். அவர் எது செஞ்சாலும் வித்தியாசமா இருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருக்கும். அவர் என்ன சொல்றார்? பாக்குறார், லாசரு மரிச்சிட்டான். மார்த்தாள், மரியாள் எல்லாரும் அழுகுறாங்க. சுத்தி இருக்கிற ஜனங்க மத சொன்னது போல ஏசாமிக்கு யாரு கண்ணீர் விட்டா தாங்காது. ஆமா, இன்னைக்கு ஜனங்க நம்மள கண்ணீர் விடணும்னு சொல்லியே சில ஜனங்க நம்மகிட்ட ரைட்டா சுத்தி வராங்க. நம்ம சிரிச்சா பிடிக்காது, எப்படியாவது அழ வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா ஏசாமி வித்தியாசங்க. அவர் பாக்குறாரு, எல்லாம் அழுறாங்க, நேரா போறார். என்ன சொல்றாங்க? லாசரு உள்ளுக்கு கல்லறையில வச்சு, ஒரு கொகையில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கல்ல வச்சு மூடிட்டாங்க, கல்ல வச்சு மூடிட்டோம். நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அவன் மரிச்சிட்டான், அவனை உங்களுக்கு வெயிட் பண்ண முடியல, புதைச்சிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு பெரிய தடை. ரைட்? என்ன சொல்றாரு 39வது வசனத்துல? உங்க பைபிளை வாசி சொல்லுங்களேன். இயேசு என்ன சொன்னாரு? கல்ல எடுத்து போடுங்க. என்னவா? கல்ல ஐயா, அவனுக்கு நான் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலா நான் தலையிட வந்திருக்கேன். ஒரு பெரிய தடை நிக்குது, உனக்கும் நிக்குது, உனக்கு ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு. ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாசருவை புதைக்கும் பொழுது எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. என்ன போடுறதுக்கு? கடைசியா சொல்லுவாங்களா? கடைசியா பார்த்துட்டு எல்லாம் என்ன போட்டு போங்க? மண்ணை போடுங்க, கல்ல போடுங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம மேல கல்ல போடுறதுக்கு தான் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ரைட்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய நம்பிக்கைய, நம்முடைய வளர்ச்சிய, நம்முடைய உயர்வை தடை பண்றதுக்கு தான் அநேகர் கல்ல தூக்கி நேரா போடுறாங்க. எங்க போடுறாங்க? எங்க ஜாக்லின் ஜூடி க்ளோஸ், விஷன் க்ளோஸ்ட். ஆனா ஏசாமி சொல்றாரு, கல்ல எடுத்து போடியா, நான் கடந்து வந்திருக்கேன். உதவி செய்ய, ஒத்தாசை உனக்கு அனுப்புறதுக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். அவர் மட்டும் தான் செய்வார். அதனால் தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிற எந்த ஆபீசரா இருக்கட்டும், ஆமென், இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிற சொல்றாங்க, ஐயோ ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்க? ரூல்ஸ் பிரகாரம் டேட் தாண்டி போச்சு, கம்ப்யூட்டர்ல எதுவுமே காமிக்கல, ரிஃப்ளெக்ட் ஆயிலையே, பேலன்ஸ் இல்லையே, ரூல்ஸ் நிறைய பேசுறாங்க. சில வேளையில ஏதாவது ஒரு மனுஷன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கலாம், ஒரு மனுஷி தடையாக இருக்கலாம். சில வேளையில சொல்லலாம், எனக்கு நிறைய தடைகள், நிறைய மாந்திரீக கட்டைகள், நிறைய சூனியங்க, இவங்க வச்சாங்க, அவங்க வச்சாங்க. இல்லை என்றால் ஒரு பெரிய ஜட்ஜ் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு எப்படா டிரான்ஸ்பர் வரும், அப்போதான் என் கேஸ் தடை எல்லாம் முடியும். இல்லைன்னா சொல்லலாம், என் சொந்த சகோதரன் தடையா இருக்கான், என் சொந்த சகோதரி தடையா இருக்காங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, எல்லாம் என் மேல கல்ல தூக்கி. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை உங்ககிட்ட இருந்துதான் வரும்னு சொன்னீங்கன்னா, ஏசாமி கல்லை எடுத்து போட அவர் கடந்து வந்திருக்கிறார். என்ன நடந்துச்சு?
அவர் சொன்னார் கல்லை எடுத்து போடு. அந்த ஜனங்களாம் ஓடி எடுத்து போனாங்க. உள்ளுக்கு இருந்த லாசருவை பார்த்து சொன்னாரு வெளியே வா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு வர வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வராரு. உள்ளுக்குள்ள லாக்கர்ல எங்கெங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கு, யார்கிட்டலாம் மாட்டிட்டு இருக்கோ, எங்கெல்லாம் அடியில இருக்கோ, முடியலையோ, தோண்டி எடுத்துக்க முடியலையோ, மழை வருஷம் ஆயிட்டா ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். வெளியே வா, வெளியே வா. ஹல்லேலூயா. இழந்து போன உன்னுடைய வீடாக இருக்கட்டும், இழந்து போன பரம்பரை சொத்தா இருக்கட்டும், whatever it is, எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைச்சு போடுறார். ஆமென். உன் தடைகளில் உதவி செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது, ஆமென், நீ கர்த்தர் எதற்கு உதவி செய்ய வருகிறார்? ஆமென், வந்திருக்கிறார். உயர்வுக்கு கர்த்தர் உதவி செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏதாவது ஒரு உயர்வுக்காக தான் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய வேலை ஸ்தலமா உங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது உயர்வுக்காக காத்திருப்போம். இங்கேயும் ஒரு ஸ்திரீ உயர்வுக்காக காத்திருந்தா ஒரு நாள் 2 நாள் இல்ல, எத்தனை நாள் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்களேன். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய். எத்தனை நாளா? 18 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் உயர்வே பார்க்க முடியாதபடி அவள் கூனியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உயர்வே பார்க்க முடியாது. இந்த கூனி எப்படின்னா, அவள் நடக்கும் பொழுதும் குனிந்த வண்ணமாகவே இருப்பார்கள். அவர்கள் முதுகுல ஒரு பெரிய அவர்கள் கூடு அப்படி உளுந்தது போல இருக்கும். அவர்களுடைய பார்வை மேல் நோக்கி பார்க்க முடியாதபடி எப்பொழுதும் கீழ் நோக்கியே நடக்கும்படியாய் தன் ஜீவியத்தை ஒரு நாள் 2 நாள் அல்ல 18 வருஷங்களா நடத்தி வந்தார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எப்படா விழுவோம். அநேகர் இந்த ஜெயம் ஒளித்த கிராஸ் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒளி எப்படா உழணும் பார்க்கிற கூட்டமும் உண்டு. எப்படா ஊழியத்துக்கே இந்த நிலைமைனா, இங்க அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாரு. எப்படா நீ விழுவன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கும். எப்படா, ஏன்னா உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கையில உதவி செய்ய நான் கடந்து வந்திருக்கிறேன். 2வது, இவள் வேதம் சொல்கிறது, தன்னால் எந்த உதவியும் அவளால செய்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் உயர்வை காணாத மனுஷியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிமா. 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு. நல்லா கவனி. ஆமென். 2வது முறையும் அவர் பார்வைப்படுது. நீ உயர்வு அற்றவனாய், நீ வெகு நாளாய் காத்திருக்கிற வேலை ஸ்தலத்தில் உயர்வு அற்றவனாய், உன் படிப்புல உயர்வு அற்றவனாய், உன்னுடைய பிசினஸ்ல உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்து உயர்வை சந்திக்காத மனுஷியாய் நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஓ மீது கர்த்தருடைய பார்வை படுகிறது. ஆமென். கர்த்தருடைய பார்வை உன் மீது படுகிறது. ஆமென். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் உயர்த்த போறார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஊழியத்துல கர்த்தர் செய்கிற பிரதான காரியம், இந்த ஊழியத்துல முதல்ல கால் எடுத்து வச்ச குடும்பத்தின் நிலைமையும் சில வருடங்கள் கழிச்சு அந்த குடும்பத்தின் நிலைமையும் அநேகரை ஆச்சரியமாய் பார்க்க வைக்கும். ஏன்னா என் கர்த்தர் அவர்களை உயர்வின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. 2 வகை உயர்வு நடக்கும். ஒரு உயர்வு பிசிக்கலா நடக்கும். பிசிக்கல்னா ஃபைனான்ஸ்ல எல்லா வகையிலும் நடக்கும். இன்னொன்னு ஆவிக்குரிய மனுஷனும் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் பார்வை இந்த கூனியின் மீது பட்டது. தொடர்ந்து வாசிக்க போறோம். 13வது வசனம் சொல்கின்றது, இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். இந்த மாலை பொழுதில்
நீ வெகு நாளாய் காத்திருந்த அநேக நன்மையான ஈவுகள், அது ப்ரமோஷனா இருக்கலாம், உன் வியாபாரத்துல ஒரு உயர்வா இருக்கலாம், உன் வாழ்க்கையில உயர்வுக்காய் காத்திருக்கிற இந்த காத்திருப்புல கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. மூன்றாவது காரியம், நான் என்னுடைய பார்வையை உன்பக்கமாய் கொண்டு வந்தது நிமித்தமாய் இந்த நாளில் உடனே உனக்கு ஒரு உதவியை நான் செயல்படுத்த போகிறேன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அந்த உதவி வந்த மாத்திரத்துல இது நாள் வரையிலும் அவள் மேல் நோக்கி பார்க்காத ஸ்திரீ விடுதலையோடு கூட தன் ஜீவியத்தை நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. பர்மனன்ட் சொல்யூஷன் அடைந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்று மூன்றாவதாய் உனக்கு உயர்வில் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரில் உனக்கு உதவி, அடுத்தது உன் தடையிலிருந்து உனக்கு உதவி, அடுத்தது உன் உயர்வில் உனக்கு உதவி. நான்காவது எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கின்றது. எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். says the Lord, says the Lord. என்ன ஆண்டவர் சொல்றார்? அவர் என்ன செய்ய போறாரா? ரெண்டு காரியம் உனக்கு செய்ய போறாரா. உனக்கு உன்னுடைய காயங்களை ஆற்றி, அதாவது to restore health. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது காரியம் உனக்கு ஆரோக்கியம், உனக்கு ஹீலிங் கொடுக்க போறார். ஆமென். இது யார் செய்ய போறாரா? கர்த்தர் செய்ய போறாரா? அதனால அவர் சொல்றாரு. ஆமென். நான்காவது காரியம் மறந்துடாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறார், பலத்தை கொடுக்க போறார். இதை யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். ஆனா ரிப்போர்ட் சொல்ல முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க, அவங்களோட படித்த ஞானம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தவறு சொல்லவே இல்லை. அவங்க நமக்கு ஒரு உதவியாக கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்காரு. ஆனால் ஒரு 99% வரைக்கும் தான், கடைசி 1% அவனோட முடியாது என்று சொல்லும்போது என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க? நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமென். வர பண்ணுவேன். அப்ப இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உன் சரீரத்துல, உன் தலையில இருந்து உன் பாதம் வரைக்கும் உன்னுடைய காயங்களை அவர் ஆற்றுறாரு, அவர் கட்டுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு கிளீன் பண்ணிட்டு அழகா ரெனோவேட் பண்ணிட்டு என்னென்னலாம் செய்து முடிச்சிட்டு அது எப்பொழுதும் பலமா இருக்கும்படி ஹீலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். சம்டைம்ஸ் அப்படியே ஹீலிங் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் அங்கங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படியே என்ன செய்வாரா? ஹீலிங் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார். இதை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தெய்வம் ஒரு காரியத்தை பேசினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும். இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எங்கேயாவது இருக்கும். காதுக்குள்ள இருக்கும். அந்த தங்கச்சிக்கு சொன்னாங்க, எங்க இருந்துச்சா? மூக்குக்குள்ள இருந்துச்சு, கையில இருக்கும், சம்டைம் விரல்ல இருக்கும், முதுகுல இருக்கும், இடுப்புல இருக்கும், எலும்பு பகுதியில இருக்கும். எங்கேயாவது ஒரு இஷ்யூ. வேதத்துல அப்படிதான். ஒரு மனுஷி இருந்தா 12 வருஷம் என்னவா? பெரும்பாலும் அவளோட இஷ்யூ என்ன? ரத்தப்போக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க சரீரத்துல சில பிரச்சனை இருந்தாலும் எங்க அநேக பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வளர்ந்து வந்த நாட்கள்ல இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. என்ன சொல்லுவாங்க? என் பையன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். ஆமென். அந்த காலத்து டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பையன் ரொம்ப ஆனியாக்கா இல்லைன்றாங்க. என்னவா? ஹைப்பர் ஆக்டிவ். இல்லைன்னா ஒன்று சொல்லுவாங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்களா, என் பையன் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா இருக்கான். அப்ப இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க? ஐயோ கேட்காதீங்க, நான் சொல்றேன். கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க பேசிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கேயாவது நடந்துட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமென். ஆர்டிஸ்டிக் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கம் ஹியர்னு சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க கம் ஹியர். ரைட்டா? அப்ப இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இதை போலதான் நீங்க பாத்தீங்கன்னா கனடா தேசத்துல ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரே ஒரு மகன் நல்லா பிறந்து எல்லாம் வந்த பிரச்சனையே இல்லப்பா. இந்த பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்கனால சில காரியங்களை இப்படி ஒழுங்கும் கிரயமா செய்ய முடியாது. அப்ப அதனால அவங்க மகனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கனடா பட்டணத்துல டொரண்டோ என்ற இடத்துல எந்த ஸ்கூலுக்கு கொண்டு போனாலும் 1 மாசம் வச்சுக்குவாங்களாம், மேக்சிமம் 3 மாசம் வச்சுக்குவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, எப்பா எங்கனால தாங்க முடியல.
அப்ப இந்த பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளை நிமித்தம் ஒரு இஷ்யூ இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அநேக பெற்றோருங்க அமர்ந்திருக்கீங்க, சொல்ல முடியாத சில இஷ்யூஸ் இருக்கு. அப்ப இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருத்தவங்க ஆலோசனை சொன்னாங்களா, நீங்க எந்தெந்த டாக்டர்கிட்ட போறீங்க, எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட்க்கு போறீங்க, அலையிறீங்க, பணத்தை செலவு பண்றீங்க, நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நாங்க நடத்துற ஒரு ஜெப கூட்டத்துக்கு வாங்க என்று சொன்னாங்களாம். இவங்க 2 பேரும் அவங்க மகனை அழைச்சிட்டு போனாங்களாம். அங்க அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாரு, என்னவா, ஒத்தாசை உனக்கு கர்த்தரிடத்துல இருந்து வரும். அன்னைக்கு பிடிச்சுக்கிட்டாங்க, அந்த மகனை கர்த்தர் தொட்டார். இப்போ உங்க பிள்ளைகளுடைய சரீரத்துல இந்த வேளையில கர்த்தர் இடைப்பட போறார். ஆமென். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட போறார். யாருக்கெல்லாம் உங்க பிள்ளைகள் நிமித்தம் ஒரு இஷ்யூ இருக்கோ, கர்த்தருடைய கரம் கடந்து வருது. அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் மட்டும் இல்ல, உங்க சரீரத்துல யாருக்கெல்லாம் உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும், சம்டைம்ஸ் நீங்க சொல்லலாம், என்னுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. நோ, உன்னை சுகப்படுத்த கர்த்தர் வெட்கப்படல. அவர் இந்த ராத்திரி வேளையில ஓ சரீரத்துல கையை அவர் வச்சிருக்காரு. ஹalleluya. அவர் சொல்றார், says the Lord, நான் உன் காயங்களை என்ன கட்டி உனக்கு ஆரோக்கியத்தை வரப்போனேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நீ நம்பினா அவர் தெய்வீகமா தலையிட்டுக் கொள்வார். ஹalleluya. உனக்கு தைரியம் இருந்தா இயேசுவை நம்பு, அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. ஹalleluya. கடைசியா சொல்லி நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். 5வது எப்பேற்பட்ட உதவி உனக்கு வரப்போகிறது, உன் சத்துருவிடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். ஹalleluya. சில வேளைகள்ல உன்னோடு போராடுகிற சத்துருவை நீ பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். எப்படி? வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமே. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தந்திரக்காரனே, நல்லா கவனி, உனக்கு சத்துரு சேர்த்த தந்திரக்காரனா இருப்பான். அப்படின்னா அவன் தந்திரக்காரனா என்பதை கூட நீ அறிய முடியாதபடி உன் கூடயே பழகுவான், உன் கூடயே பேசுவான், உன் கூடயே உட்கார்ந்து சாப்பிடுவான், உன்னோட கூட அவன் டிராவல் பண்ணுவான். ஆனா அவன் யாரு? தந்திரமா சில வேலைகளை செய்வான். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு, அந்த தந்திரக்காரன் உனக்கு விரோதமா காரியங்களை செயல்படுத்த நடத்த கூடாதபடிக்கு, ஆமென், அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவருடைய யோசனை எல்லாம் கர்த்தர் அபத்தமாய் மாற்றுவாராம். ஆமென். ஹalleluya. ஆமென். நீங்க சத்ரு உனக்கு நேரா வந்துட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். எஸ். பெப்சிபாவுக்கு அடிக்க நேரா ஓடி தான் கண்டுபிடிச்சிருக்கே அடிக்க வரான்னு. ஆனா பின்னாடி குத்துனா தெரியாதுல்ல. இன்னைக்கு அந்த சத்துருடைய கூட்டம்லாம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்ணிய வச்சுட்டேன். ஆமென். ஆமென். ஹalleluya. இனி அது என்னுடைய பார்வை அவங்க மேல பட்டுருச்சு, அந்த நிமித்தம் உனக்கு விரோதமான சத்துருக்களை அவர் பார்த்துக்குவார். ஆமென். இந்த இரவு கர்த்தர் உன் சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு உதவி செய்ய போறார். ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க போறோம். யோபு புஸ்தகம் 5:12 சொல்லுகிறது, தந்திரக்காரரின் கைகளாம், அவங்க என்ன வேணா பிளான் பண்ணி உனக்கு விரோதமா தன் கையை நீட்டலாம். சீனிவாசன் என்ன சொல்லுது வசனம்? தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு, உனக்கு விரோதமா அவ காரியத்தை நடத்தணும்னு சில பிளான் போடுறால, அந்த பிளான் எல்லாம் கர்த்தர் அபத்தமா மாத்த போறார். ஹalleluya. இதே போலதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பவுலுக்கு விரோதமா ஒருத்தல்ல 2 பேர் இல்ல 40 பேருக்கு மேலான ஆட்கள் பவுல கொலை செஞ்சே தீருவேன், அவன் கொலை செய்யறவர்களும் நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அவ்வளவு வைராக்கியமா பவுலுக்கு விரோதமா வந்தாங்க. பயங்கர பிளான்ல 40 பேர்னா ஒருத்தனே பிளான அதிகமா பண்ண முடியும். இப்ப 40 பேர் பிளான் அவனுக்கு விரோதமா பயங்கரமா எழுப்புறாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12-13 இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 12-13. விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். அது எத்தனை பேரா இருந்தாலும் அர்த்த வசனம் சொல்லுது, இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்களா? என் அன்பு சகோதரனே சகோதரியே,
அதற்கு முன்பாக ஒரு வசனம் சொல்லுது, 11ஆம் வசனத்தை வாசியமா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகே கர்த்தர் நின்று, பவுலே திடன்கொள், பவுலே திடன்கொள்ளு, என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல. நல்லா கவனி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றத பார்த்து, திடன்கொள் மகளே மகனே, உன சுத்தி சத்ரு எவ்வளவு எழுப்பினாலும் அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உனக்கு விரோதமா கூட்டம் கூடினாலும் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உனக்கு விரோதமா எத்தனை மைடப்பாவை அமுச்சு வச்சாலும் விரோதமா உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய போறேன். அதான் ஆரம்பத்திலே சகோதரி சொன்னாங்க, நான் உனக்கு வர இருக்கிற தீமையும் அகற்றும்படியாய் உதவி செய்யும்படியாய் நான் தெய்வீக தலையீடை உண்டாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். இங்க பவுலுக்கு வசனம் வருது, முதல்ல ஆண்டவர் பேசுறாரு, நப்பா திடன்கொள்ளு, நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் 40 பேர் பிளான் பண்றான். ஆனா அந்த 40 பேர் பிளானையும் கர்த்தர் ஆதம் பண்ணுகிறார். பவுல் தேவனுடைய காரியத்தை சகலவற்றையும் நேர்த்தியாய் நிறைவு செய்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசியாய் உனக்கு ஒரு உதவி கர்த்தர் சொல்கிறார். உன் சத்துருடைய பிளானுக்கும் உன் சத்துருடைய எண்ணத்திற்கும் உன்னை விலக்கி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறிச்சு நீ கவலைப்பட தேவையில்ல. இன்னைக்கு உதவி செய்ய வந்தவர் பெரியவர். ஏன்னா அவர் வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியை உருவாக்கினவர், அந்த சராசரங்களை உருவாக்கியவர். அந்த தெய்வம் இன்று உனக்கு உதவி செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து, ஐயா எனக்கு உதவி உம்மிடமிருந்து வேண்டும், நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தெய்வத்திடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ உன் வாழ்க்கைய ஒரு விசை ட்ரை பண்ணு. என் இயேசுவிடம் ட்ரை பண்ணு, என் இயேசு கிறிஸ்துவிடம் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை. இது ஒரு முறை நான் சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுத்து பார். அவர் அநேகர் வாழ்க்கையில தெய்வீக தலையீட்டை உண்டு செய்தவர். அவரை நம்பினவர்கள் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் அவர் தெய்வீக தலையீட்டை உண்டு செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த இரவு உனக்கு உதவி செய்ய அவர் பரத்திலிருந்து நமக்காய் கடந்து வந்திருக்கிறார். சூழ்நிலை கண்ணீரின் சூழ்நிலையாய் இருக்கலாம், தடை நிறைந்த சூழ்நிலையாய் இருக்கலாம், உதவியற்ற சூழ்நிலையாய் இருக்கலாம், இல்லை என்றால் வியாதியோடும் நோயோடும் நீ போராடி கொண்டு உதவியற்றவளாய் நின்று கொண்டிருக்கலாம், சத்ருவோடு போராடி கொண்டிருக்கலாம். எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் நிரந்தர உதவியை இன்று உனக்கு செய்ய, நிரந்தர உதவியை உனக்கு செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி கேளு, எனக்கு உதவி பரத்திலிருந்து வரட்டும், எனக்கு உதவி பரத்திலிருந்து வரட்டும் சொல்லி அப்படியே ஜெபசித்தேல உனக்கு ஒத்தாசை செய்கிற தெய்வத்தை நோக்கி பாடு. உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மறுபடியும் சொல்லுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, தடங்கினவன் துடித்திடுவான், தோணாது செய்திடுவான், தடங்கினவன் துடித்திடுவான், தோணாது செய்திடுவான். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, உனக்கு ஒத்தாசை தருகிறார்.
என் வாழ்க்கையில அவருடைய தொடுதல் கடந்து வர வேண்டும். நான் உதவிக்காய் காத்திருக்கிறேன். இந்த இரவு என் கண்ணீரின் பாதையில் உதவி வேண்டும். என் உயர்வுக்கு உதவி வேண்டும். என் தடைகள் மாற உதவி வேண்டும் என்று சொல்லுபவர்கள் முன்பாய் வேகமாய் துரிதமாய் ஓடிவா. இன்று கர்த்தருடைய என்கவுண்டர் உன் மீது வரப்போகிறது. அவருடைய தொடுதல், கர்த்தருடைய தெய்வீக தொடுதல் கடந்து வரப்போகிறது. யாருக்கெல்லாம் பரத்திலிருந்து ஒரு தொடுதல் உனக்கு வர வேண்டுமோ நீ முன்பாய் வேகமாய் கடந்து வா. இந்த வேளையில விலையேற பெற்ற அவருடைய ஒத்தாசை உன் மீது கடந்து வரப்போகிறது. யாரும் மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. இப்பொழுது சகோதரி பாடும் பொழுது எனக்கு ஒரு ஒத்தாசை வேண்டும், ஒத்தாசை வேண்டும் என்று சொல்பவர்கள் இப்பொழுது ஹalleluya ஹalleluya தகப்பனும் நீங்கதானே என்னை தாங்கும் சுமை தாங்கினே தாயும் தகப்பனும் நீங்கதானே ஓ ஷராபா வாலா நீங்கதானே ஓ ஷராபா வாலா வரல உதவிக்காய் ஓ கடந்து வந்திருக்கிற ஓ பிள்ளைகள் உம்முடைய நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க ஓ ராபா ஷராபா ஓ ஷராபா ஓ ஷராபா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க பாபா ஷராபா ஓ உதவிக்காய் இந்த நாள் உதவிக்காய் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தில் ஒத்தாசை ஒத்தாசை கடந்து வருவதாக ஓ பாபா ஷராபா அவருடைய தொடுதல் இப்பொழுது உன் மீது ஓ இப்பொழுது ஓ பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. விளையாடப்பட்ட தெய்வீக தலையீடு ஓ தெய்வீக தலையீடு ஓ தெய்வீக தலையீடு ஓ தெய்வீக தலையீடு ஓ பாபா தெய்வீக தலையீடு ஓ தெய்வீக தலையீடு இப்பொழுது உண்டாகட்டும். ஓ ஹீலிங் இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஓ பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ சத்துருவின் படைகள் விலகட்டும். இருள்கள் விலகட்டும். ஓ பலவீனங்கள் விலகட்டும். ஓ தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ஓ உயர்வுகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துருவுடைய செயல்கள் செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. நீங்க எல்லாமே கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொரு பரிபூர்ணப்படுத்தும், ஒவ்வொரு பரிபூர்ணப்படுத்தட்டும். ஓ சுகம் இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஓ கண்ணீர்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், தவிப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நன்றி செலுத்துகிறேன் மகளே, மகனே. கர்த்தருடைய உதவி உன் கண்ணீரின் வாழ்க்கையில் கடந்து வந்தது. கர்த்தருடைய உதவி உனக்கு முன்பாக இருக்கிற தடையின் மீது கடந்து வந்தது. கர்த்தருடைய உதவி உன் உயர்வுக்கு நேராய் கடந்து வந்தது. கர்த்தருடைய உதவி உன் சரீரத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் கடந்து வந்தது. கர்த்தருடைய உதவி உன் சத்துருக்களுடைய ஆலோசனைக்கு கடந்து வந்திருக்கிறது. இந்த ஜெப வேளையில அவருடைய உதவி பரிபூர்ணமாய் உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிவிட்டது. இனி நீ கலங்க தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர்
உதவியினால் நிரப்பி உன்னை ஆசீர்வதித்து இந்த மாதத்துல அவருடைய ஒத்தாசையால் உன்னை உயர செய்வார், நடக்க செய்வார், பலப்படுத்துவார். சந்தோஷம், சமாதானம், சுகத்தை உன் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் மீது நீர் கொடுத்த ஒத்தாசைக்காய் ஸ்தோத்திரம், உதவிக்காய் ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து நீர் இந்த பிள்ளைகளை தொட்டதுக்காக நன்றி, தொட்டதுக்காக நன்றி. நீர் தெய்வீக தலையீடை என் பிள்ளைகள் மத்தியில நீர் கடத்தி நடத்தியதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.